வல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் துணையோடு ஆரம்பம் செய்கின்றோம். இந்த பிரியாணிக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா சக்தி மசாலா தான். ஃபுல்லாக சக்தி மசாலாவுடைய பொருள் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி சக்தி மசாலா யூஸ் பண்ணுறோம். சுமார் வந்து ஒரு 45 கிலோ ஒரு சட்டிக்கு நம்ம அரிசி யூஸ் பண்ணுறோம். 50 கிலோ மட்டனு, இந்த ஜீரகத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் வச்சுருக்கிறோம், தக்காளி வச்சுருக்கிறோம், பச்சை மிளகாய் வச்சுருக்கிறோம். மேலும் வந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மல்லிப்பூதினா வைக்க போகிறோம். இந்த மல்லிப்பூதினாக்கு மேலே எங்களுடைய கரம் மசாலா பிரியாணி தூள், எங்களுடைய பாரம்பரிய பிரியாணி தூளை வந்து இங்கே இருக்குது. இந்த பிரியாணி தூளை நாங்கள் ஒரு சட்டைக்கு 150 கிராம் நாங்கள் வைக்கிறோம். இதுக்கப்புறம் தேவையான உப்பு, இதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா மிளகாத்தூள் ஒரு சட்டிக்கு 200 250 கிராம் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் நம்ம முதல் மசாலா, ரெண்டாவது மசாலா வந்து நம்ம வெங்காயத்தை பொரித்து எடுத்துவிட ரெண்டாவது மசாலா கொடுத்துருவோம். மூணாவது மசாலா என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா தயிர் விட்டு இஞ்சி பூண்டு இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களே பார்க்க போகிறீங்க லைவில் மட்டனை நம்ம வேக வச்சுட்டு அரை வேக்காட்டில் நம்ம அதுக்கப்புறம் முந்திரி, கசகசா, எலுமிச்சப்பழம், பாதாம் பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சப்பழம் சாரோடு அது மசாலாவை கொடுக்க போகிறோம். 4வது மசாலாவை கொடுக்க போகிறோம். 5வதாக நம்ம வடித்து அரை வேக்காட்டில் இருக்கக்கூடிய ரைஸை தனியாக நம்ம வடித்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நம்ம நம்மளுடைய பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வடித்து கொடுக்க போகிறோம். இன்ஷால்லாம் இந்த பிரியாணியோட வந்து என்ன வெரைட்டி வரப்போகுது, மட்டன் பிரியாணி, தேங்காய் பாலில் தால்சா, மேலும் வந்து பீட்ரூட்டில் அல்வா கொடுக்குறோம். கவுனியில் ஸ்பெஷலாக ஒரு செஞ்சு நம்ம வருஷம் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம இங்கே போட போகிறோம். அப்புறம் வந்து மாங்காயில் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டு மாங்காய் பச்சடி நம்ம பெருச்சம்பளத்தோடு கொடுக்குறோம். அடுத்தது ஆனியன் பச்சடி எப்போதும் உள்ளது தான். அதில் நம்ம வந்து வெள்ளரி பிஞ்சு, குடமிளகா, ஃப்ரூட்லாம் போட்டு நம்ம ஸ்பெஷலாக கொண்டு கொடுக்குறோம் அர்ச்சன் தயிரில். இதுதான் எங்களுடைய இன்றைய மெனு. இதுக்கப்புறம் கோழி 65 ஒரு நபருக்கு வந்து ஒரு 120 கிராம் பண்ணி நம்ம 65 கொடுக்குறோம். மட்டன் வந்து சுமார் ஒரு 150 கிராம் வந்து ஒரு நபருக்கு நம்ம இதில் சமைச்சிட்டு இருக்கோம். இன்ஷால்லா இந்த ஃபிர்தௌஸ் மஹாலில் பொதுக்குள்ள எங்களுடைய அல்வின் கேட்டரிங் சர்வீஸ் சார்பாக சமைத்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷால்லா கத்தி எடுத்து பண்ணீங்களா? அந்த ஆனியனை பொரித்து இந்த நேரத்தில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு பிரியாணிக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல மசாலா, தக்காளி, பச்சை மிளகா, ஜீரகத்தூள், வெள்ளை மிளகுத்தூள், மல்லிப்புதினா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் மிளகாத்தூள் மேலே வச்சுருக்கிறோம். எங்களுடைய கரம் மசாலா, பாரம்பரிய கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இதுதான் முக்கியம். அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம கொடுக்குறோம். இதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா இதே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? சின்ன வெங்காயம், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம். வச்சு இதில் திருப்பி இதே 2வது மசாலாவை கொடுக்குறோம். பிரியாணி மசாலா எப்படி இருக்குது அதுக்கப்புறம் எப்படி எங்களுடைய அறிஞர் சமையல் தலைமை பண்டாரியில் இவர் ஒரு ஆள் யாருனாக்கா அக்பர், அடியக்கமலத்துடைய மேஸ்திரியாக இருந்தவங்க காதலுடைய பையன். தேவை
எவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டு.